ஸோ இப்போ மென்சுரேஷனில் ஒரு 10 கொஷின் நம்ம பார்க்கலாம். மென்சுரேஷனில் கிட்டத்தட்ட ஒரு 110 கொஷின்ஸ் கிட்ட இருக்கு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு, அதையும் நம்ம பார்த்துடலாம் முடிஞ்ச அளவுக்கு. ஓகேங்களா? இந்த இதில் இன்னும் ஒரு 10 கொஷின்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகே ஓகே சார். The length and breadth of a cuboid are 70 cm and 96 cm. So cuboidனா வந்து ஒரு ரெக்டாங்கிள் வந்து 3D ஷேப்ல இருந்துச்சுன்னா அதுதான் கியூபாய்டு இல்லையா? ஸோ இப்போ இதோட லென்த் பிரெட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. எல் வந்து 70, பி வந்து 96 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சர்ஃபேஸ் ஏரியா வெறுமனையா சர்ஃபேஸ் ஏரியானா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க 1488 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்டு ஃபார்முலா என்ன? 2 of LB plus BH plus HL. 2 of LB plus BH plus HL. ஓகேவா? டயகனலுக்கான ஃபார்முலா என்ன? Root of L square plus B square H square. L square plus B square plus H square. ஓகே. ஸோ இப்போ இது கொடுத்துருக்காங்க, எல்லும் பியும் கொடுத்துருக்காங்க, ஹச் நமக்கு தெரியாது. இந்த சம்ம பாருங்க, கொஞ்சம் பேர் தான் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. ஏன் தெரியுமா? அது இப்போ பாருங்க, 1488 2 இன்டூ லென்த் வந்து எவ்வளவு 70, பிரெட் வந்து 96 plus again 96 into h plus h into 70. ஸோ இந்த 2வையும் இதையும் அடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 744னு வரும். 744 is equal to 70 into 96. 96 into 7 என்ன வரும்? 97763 672 6720 plus 96 அதுக்கப்புறம் ஒரு 70 166 h. ஸோ இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் என்ன தோணி இருக்கும்? சம்மு தப்பு அப்படின்னு தோணி இருக்குமா? ஆமா சார். ஏன்னா வந்து ஹச் வந்து நெகட்டிவ்ல வருது, அதனாலதான் வந்து நிறைய பேர் அட்டன் பண்ணல. சரிங்களா? நிறைய பேர் இதை ஸ்கிப் பண்ணியிருக்காங்க இந்த சம்ம, எல்லாருக்கும் ஆன்சர் கொடுத்துருவாங்க அப்படின்னு. ஆனா இதுல என்ன என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா ஹச் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. இங்கே வந்து நீங்க ஸ்கொயர் தானே பண்றீங்க, ஹச் ஸ்கொயர் தானே பண்றீங்க. ஸ்கொயர் பண்றதுனால அது பாசிட்டிவ் ஆயிடுது, ஆன்சர் வந்திருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு எல்லாருக்குமே மார்க் கொடுத்துருந்துருக்கணும். இது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. நீங்க எழுதுனவங்க யாராச்சும் இதை ஓவர் கம் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. ரைட். இப்போ இந்த 166 ஹச் இந்த சைடு போச்சு அப்படின்னா என்ன வரும்? 6720 இருந்து 744 6 7 6ல் 7 போச்சுன்னா 9 5. ஸோ 5976. ஆக்சுவலி மைனஸ்ல இருக்கு, ஹச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ்ல வருது, அவ்வளோதான். 5976 டிவைடட் பை 166. இப்போ 166 வந்து ஒரு 3 தடவை நம்ம போட்டோம்னு வச்சுக்கிடுவோமே, என்ன வரும்? 4980 வருது. 5976. அதுக்கப்புறம் ஒரு 166 ஒரு 6 தடவை போடுவோம், பிகாஸ் 6ல் முடியணும் இல்லையா? 166 9. ஸோ இது கூட ஒரு 996 ஆட் பண்ண என்ன வருது? 10 19 1 5976 வந்துருச்சு. ஓகே. ஸோ இதை கட் பண்ணா என்ன வரணும்? 36. 3 தடவை, அடுத்து ஒரு 6 தடவை. ஸோ ஹச் இஸ் ஈக்குவல் டு 36. ஆனால் நெகட்டிவ்ல இருக்கு. இப்போ எல்லாமே எனக்கு தெரியும், எல் தெரியும், பி தெரியும், ஹச்சும் தெரியும். ஓகேங்களா? எல் ஸ்கொயர் 70 ஸ்கொயர் பிளஸ் பி வந்து என்னது 96 ஸ்கொயர் பிளஸ் இது வந்து ஒரு 36 ஸ்கொயர். இதுக்கு ரூட் எடுக்கணும். ஸோ ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் வந்து யூனிட் டிஜிட் பாருங்க, 2082ல முடிஞ்சிருக்கு. ஸோ யூனிட் டிஜிட் வச்சு ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இது 0ல முடியும், இது 6ல் முடியும், இதுவும் 6ல் முடியும். இப்போ 2ல தான் முடிஞ்சாகணும். 2ல முடிகிற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு, அதுவும் பயங்கர க்ளோஸ். 15402 15412. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது, பண்ணிதான் ஆகணும். சரிங்களா? இது வந்து என்ன வரும்? 4900. 36 ஸ்கொயர் வந்து என்னது?
4096. 4096. 409. 96 ஸ்கொயர் 96 ஸ்கொயர் 9216. 9216. சூப்பர்ங்க. ரைட், எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். சார் 36 1296 வராது. 36. ஆமாங்க, அவ்வளவு அதிகமா போயிருக்க வாய்ப்பு இல்லைல்ல. ஆமா Sir. 12 அந்த கியூபுக்கு சம்திங். போயிட்டீங்களோ? ஆமா கியூபுக்கு போயிட்டேங்க. 1296 தான். ரைட், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1296 12 1 10 11 1 11 வந்துருச்சு. ஸோ 0ல முடியல இல்லையா? அப்போ ஆப்ஷன் டி தான். இங்க அதுதான் நடந்திருக்கு. ஹச் வந்து நெகட்டிவ்ல வந்ததுனால நிறைய பேர் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கே டவுட் தான், ஹச் ஈக்குவல் டு நெகட்டிவ் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு சாலிடா ஒரு கியூபாய்டு, அதில் போயிட்டு நெகட்டிவ் நம்பர்ஸை கொடுத்து வச்சிருக்காங்க. ஸ்டில் ஆனால் ஆன்சர் வந்தது. சரிங்களா? இது ஒரு விசித்திரமா தான் இருக்கு. இதுக்கு ஆன்சர் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல, பட் கண்டிப்பா கொடுத்துருக்கணும் இதுக்கு. ஏன்னா சம் மிஸ்டேக் இஸ் தேர் கன்ஃபார்மா. மைனஸா இருக்கக்குள்ள அது பிளஸ் ஆயிராதா? ஹச் ஸ்கொயர் பண்ணும்போது அது பிளஸ் ஆகி வந்துடாதா? அந்த நீங்க டயகனல் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் ஓகேப்பா. ஓகே சரிங்களா? நீங்க கியூபாய்ட் கண்டுபிடிக்கிறீங்க, இந்த சர்ஃபேஸ் ஏரியாலாம் கண்டுபிடிக்கும் போது ஒரு லென்த் எப்படி நெகட்டிவா இருக்க முடியும்? ஓகே சார். மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் நம்பர் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒண்ணு ஏரியா கேட்க போறாங்க, இல்ல வால்யூம் கேட்க போறாங்க. அது பாசிட்டிவா தான் இருந்தாகணும். ஓகே சார். ரைட், அதனாலதான் இந்த சம் கன்ஃபியூஸ் ஆகி நிறைய பேர் அட்டன் பண்ணாம போயிருக்காங்க. மற்றபடி இது கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, அடுத்து 731 metallic cubes with a side length of 3.6 centimeter are available to be melted and formed into a machine part consisting of two solid cones with a base radius of 5.4 centimeter joined at their bases. The heights of the cone are 49 centimeter and 35 centimeter respectively. How many cubes will be surplus after the formation of the two cones? யாராச்சும் கொஸ்டினுக்கு அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். ஆனா இந்த கொஸ்டினை வித்தியாசமா அப்ரோச் பண்ணியிருக்கணும். அதாவது உங்ககிட்ட ஒரு கியூப்ஸ் இருக்கு இல்லையா? 731 கியூப்ஸ் இருக்கு. அதோடைய லென்த் வந்து லென்த் ஆஃப் த கியூப்னா தெரியும்ல, கியூப். ஓகேங்களா? 3.6 சென்டிமீட்டர் இருக்கு. அதே மாதிரி 731 கியூப்ஸ் இருக்கு. இதை நீங்க இப்ப மெல்ட் பண்ணி ரெண்டு சாலிட் கோன் ஃபார்ம் பண்றீங்க. அந்த சாலிட் கோனோடைய ரெண்டு கோனுடைய ரேடியஸ் வந்து 5.4 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஹைட்ஸ் ஆஃப் த கோன் வந்து வேற வேற மாதிரி இருக்கு. 49 இருக்கு, 35 இருக்கு. இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பேலன்ஸ் எவ்வளவு கியூப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரிங்களா? இந்த 731ல இருந்து மெல்ட் ஆகி போக பேலன்ஸ் கொஞ்சம் கியூப்ஸ் இருக்கு, அது எத்தனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க வந்து இதை எப்படி அப்ரோச் பண்ணிருப்பீங்க? ஃபர்ஸ்ட் ரெண்டு வால்யூம் கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் பண்ண மீதி ரெமிண்ட் இருக்கு, அதை வச்சு கண்டுபிடிக்கணும் சார். ரெண்டுத்துக்கும் வால்யூம் ஈக்குவலா இருக்கும் சார். எதுக்குங்க? கியூபுக்கு எப்பயுமே ரெண்டுத்துலயுமே வால்யூம் ஈக்குவலா இருக்கும். வால்யூம் கண்டுபிடிப்போம் முதல்ல. கியூபோட வால்யூம் கண்டுபிடிக்க போறீங்க. ஆமா சரி, கோனோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆனா அது ஈக்குவல் கிடையாது. ஆமா, அதுதான் இங்க ஈக்குவல் பண்ண முடியலங்க சார். ரெண்டு கோன்ஸோட வால்யூம் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து கியூப்ஸோட வால்யூம்ல மைனஸ் பண்ணிட்டா கிடைச்சிருச்சு. சூப்பர், அவ்வளவுதான். இங்க வந்து இப்ப கியூபை இப்போதைக்கு நம்ம கன்சிடரே பண்ணாம ரெண்டு கோனோட வால்யூம் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகே சார். சரிங்களா? அதுதான் பெஸ்ட் அப்ரோச். ரெண்டு கோனோட வால்யூம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை நம்ம
எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அங்கே மெட்டாலிக் கியூப்ஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 2 கோனோட வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கலாம். வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா என்னது? 1/3 பை ஆர் ஸ்கொயர் 3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேங்களா? ஸோ ஒரு கோன் 1/3 பை ஆர் ஸ்கொயர், ரெண்டுத்துக்குமே 5.4 ஸ்கொயர் தான். ஹச் ஒரு இதுக்கு வந்து 49, இன்னொன்னுக்கு வந்து 35. ரைட். ஸோ இந்த வால்யூம் வந்து இதில் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எக்ஸ் நம்பர் ஆஃப் கியூப்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 731 கியூப்ஸ்ன்னு நான் எடுத்துக்கல, எக்ஸ் நம்பர் ஆஃப் கியூப்ஸ். ஸோ இன்டூ 3.6 கியூப்னு போடுறேன். ஓகேங்களா? இந்த வால்யூமை நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸுக்கு தெரிஞ்சிருமா எத்தனை கியூபுக்கு வந்து இந்த வால்யூம் ஈக்குவலா வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. ஓகே சார். இப்போ எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் கியூப்ஸ், சரிங்களா? ஒரு கியூபோட வால்யூம் வந்து 3.6. இப்போ இதை வச்சு கண்டுபிடிக்கும் போது எத்தனை கியூப்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 731ல இருந்து அதை மைனஸ் பண்ணிட்டு போயிடலாம்ல. ஓகே சார். ரைட். இப்போ கால்குலேஷன் பார்ட் என்னெல்லாம் காமனா இருக்கோ எல்லாத்தையும் வெளியிடுங்க. 1/3 பை 5.4 ஸ்கொயர். இந்த சைடு 49 35 கூட்டணும் அப்படின்னா 84. ஓகேங்களா? இங்க எக்ஸ் அப்படியே இருக்கட்டும், டிவைடட் பைல 3.6 வந்துருது. என்ன பண்ணலாம்? 5.4 இங்க 3.6 இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த 3.14 இருக்கட்டும் அப்படியே. 5.4னா 54/36ன்னு ஒன்று எழுதிக்கலாம், இன்னொன்னும் எழுதிக்கலாம். அடுத்து 10/36ன்னு எழுதிக்கலாம். ஒரு இது 36/10ன்னு வரும். கால்குலேஷனுக்காக இதெல்லாம் பண்றேன் நான். வேற என்ன, இந்த 3 இதையும் கட் பண்ணுவோம். 28. இப்போ இது வந்து 3/2 இல்லையா? 18 டேபிளால அடிக்கலாம். இதுவும் 3/2. இது ஒரு 7, இது ஒரு 9. இந்த 3யும் 3யும் அடிச்சிடலாம், இந்த 9 அடிச்சிடலாம். அப்போ பேலன்ஸ் வந்து 3.14 இன்ட்டு 10 இன்ட்டு 7 டிவைடட் பை ஒரு 4 இருக்கா? ஸோ இது ஒரு 5, இது 1.52. ஸோ 35 இன்ட்டு ஒரு 1.5 அப்ராக்சிமேட்டாக தான் வரப்போகுது, சரிங்களா? 35 இன்ட்டு 1.52 என்ன வரும்? ஜீரோ 2 1 12 13 1. ஸோ 53.2 53.2 வருது. ஸோ எக்ஸ் வந்து 53.2 வருதா? ஆன்சர் என்ன இதுக்கு? கரெக்டாக தான் பண்றேனா? ஒரு 0 2 13 1 5 அப்ராக்சிமேட்டா தான் ஆக்சுவலி இதுக்கு ஆன்சர் வந்தது. 53.2 அப்படிங்கும் போது இப்போ 731ல இருந்து 53 நம்ம மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்? 11ல 3 போச்சுன்னா 8, 12ல 5 போச்சுன்னா 7, 6 678ன்னு வருது. ஸோ 678 பக்கத்துல இந்த 676 தான் இருக்கு. அப்ப நாங்க எங்கேயோ ஒரு சின்ன கால்குலேஷன் மிஸ்டேக் விட்டுருக்கேன். ஓகேவா? நான் என்ன பண்ணினேன்னு உங்களுக்கு புரியுதா? குமரேசன், உங்களுடைய வாய்ஸ் வந்து இது சாரி, டவுட்னா நீங்க ஆன் பண்ணி கேட்டுருங்க, மற்ற நேரம் மியூட் பண்ணி வச்சிருங்க. அதாவது 2 கோனோட வால்யூமை ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா எத்தனை கியூப்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். எக்ஸ் இன்டூ 3.6 அப்படின்னு சொல்லி போட்டு
எக்ஸோட மதிப்பு அப்ராக்சிமேட்டாக தான் இது வரும். நீங்கள் இந்த கால்குலேஷனை வேணாலும் திருப்பி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அரௌண்ட் சம்திங் இந்த மாதிரி தான் வரும், 54 அரௌண்ட் தான் வரும். சரிங்களா? எங்கேயாச்சும் ஒரு சின்னதாக நான் ஏதாவது ஒரு நம்பரை விட்டுருக்கலாம். ஸோ 54 பாயிண்ட் அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் 731 கியூப்ஸ் இருக்கு, அதில் 54 கியூபை மைனஸ் பண்ணிட்டோம்னா அதுதான் ஆன்சரு. சரிங்களா? நம்ம இதுக்கு வால்யூம் ஆஃப் த கியூபை கண்டுபிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்பர் ஆஃப் கியூப்ஸ் கண்டுபிடிச்சாலே போதும் இந்த 2 கோனுக்கான வால்யூமுக்கு. யாருக்காச்சும் டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் சம் போகலாம். போலாம் சார். நீங்க உங்களுக்கு எல்லாம் புரியுது, நீங்க அமைதியா இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் புரியுதுங்கிற நம்பிக்கையில தான் நான் போறேன். சரிங்களா? யாருக்கும் புரியலன்னா தயவு செஞ்சு கேளுங்க, நான் இன்னொரு தடவை கூட நான் சொல்றதுக்கு ரெடி. ஓகே, ரைட். ஸோ கால்குலேஷன் தான். இங்க ஏதாவது ஒரு சின்னதா நான் ஏதாச்சும் சின்னதாக தான் சொல்றேன், இங்கேயே ஒன்று மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. 54 அரௌண்ட் வரும்னு நினைக்கிறேன். 54 வந்துச்சுன்னா இந்த 731ல இந்த 54 கழிச்சோம்னா வந்துடும் கரெக்டா. 676 தான் ஆன்சர். ஆனால் ஒரு ரவுண்ட் நம்பரா வராது, அப்ராக்சிமேட்டா தான் வரும். ரைட். ஸோ முக்கியமான ஒரு கொஸ்டின் இதுதான். இந்த கொஸ்டினை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு கொஸ்டினை பார்த்துட்டு இதை நம்ம பார்க்கலாம். அதாவது வால்யூம் ஆஃப் அ கியூப் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வால்யூம் ஆஃப் அ கியூப் இது வந்து 109,410,48. இதுக்கு நம்ம கியூப் ரூட் எடுக்கணும், அவ்வளோதான். இதுக்கு கியூப் ரூட் எடுத்துட்டா சம முடிஞ்சிச்சு. ஸோ அந்த கியூப் ரூட் எப்படி எடுக்கிறதுங்கிறத நான் இன்னொன்று சொல்லிட்டு நான் இங்கே வரேன். பிகாஸ் இன்னொரு சமம் இதே மாதிரி இங்கே இருக்கு. இங்கே பாருங்க, இது ஒரு சின்ன நம்பரு. இதை எடுத்துட்டு நம்ம அடுத்து அந்த நம்பருக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சம்மை சால்வ் பண்ணிக்கலாம். சரி வேணாம், இதையே சால்வ் பண்ணுவோம். 5 solid cubes each of volume 592,704. அதாவது கியூப் இருக்கு, இந்த மாதிரி 5 கியூப் இருக்கு, அது எல்லாத்தையும் ஒன்னாக்கி ஒரு கியூபாய்டா மாத்துறாங்க. ஒவ்வொரு கியூப் 5 solid cubes each of volume, ஒரு கியூபோட வால்யூம் தான் இது சொல்றாங்க. இப்போ நம்ம 64 அப்படின்னு சொன்னா அதோட சைடு 4ன்னு சொல்லிடலாம். 512 அப்படின்னு சொன்னா அதோட சைடு 8 அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா வந்து இந்த இவ்வளவு பெரிய நம்பரா இருக்கு. ஸோ இதோடைய கியூப் ரூட் நம்ம கண்டுபிடிச்சதான் ஆகணும். ஸோ இப்போ இது 2 மெத்தட்ல கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். இந்த கியூப் ரூட் கண்டுபிடிச்சோம்னா அதுக்கப்புறம் ஈஸி. வாட் இஸ் த லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்டு அப்படின்னா அப்புறம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ 592,704 கியூப் ரூட் எடுக்கும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், 3 எடுக்கணும் அந்த நம்பர்ஸை, இல்லையா? ஸோ இது 3 இது 3 அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ இந்த 592க்கு உள்ள இருக்கிற கியூப் நம்பர் என்னது? 8 போட்டோம்னா 512 வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்க 704ன்னு இருக்கு. ஸோ 4ல முடிகிற ஒரு நம்பரா இருக்கு. அப்போ இங்க 8 இருக்கு. சரி, சப்போஸ் 81 போட்டோம் அப்படின்னா 81 × 81 × 81 வந்து 1ல தான் முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி 82 போட்டோம்னா 82 × 82 82 வந்து 8ல முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி 83 போட்டிருந்தோம் அப்படின்னா என்ன வந்திருக்கும், 7ல முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி 84 போட்டாதான் நமக்கு வந்து என்ன வரும், 4ல முடிகிற ஒரு நம்பரா இருக்கும். இது ஆக்சுவலி 84 கியூப் தான். நீங்க இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி 6 நம்பரா இருந்தா பிரச்சனை இல்லை, பண்ணலாம். இது வந்து 84 கியூப். பட் லாங் டிவிஷன் மெத்தட்ல நம்ம பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை லைட்டா நான் சொல்றேன். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் நமக்கு ஓகே. இங்க 8 போட்டாச்சு, இங்க இப்போ 512 போட்டாச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், 80 இருக்கும். சரிங்களா? இந்த கியூப்ல மட்டும் என்ன பண்ணணும்னா 3 தடவை போடணும். இப்போ 8 போட்டுக்கோமா, இங்க 2 தடவை போட்டுக்கணும். ஸோ மொத்தம் 3 தடவை. இது மொத்தத்தையும் 3 தடவையும் நீங்க கூட்டுறீங்கன்னா வரும் 8 + 8 + 8 24. ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இங்க இருக்கிற ஒரு நம்பர் 2ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி இங்க 3ஆல மல்டிப்ளை பண்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. அது எப்படி வந்திருக்கும்னா அந்த 8 8 8ன்னு போட்டுட்டு அது 3த்தையும் கூட்டினா 24 வரும். ரைட். இப்போ இதுக்கு அடுத்து இந்த 704 நம்ம அப்படியே கீழே இறக்கிடுவோம். 3 நம்பரையும் கீழே இறக்கிடுவோம். ஓகேவா? இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 80704 இந்த 5 நம்பர்ல நம்ம வந்து 3 நம்பரை மட்டும், ஃபர்ஸ்ட் 3 நம்பரை மட்டும் எடுக்கணும்.
அதாவது லாஸ்ட் 2 டிஜிட்டை விடணும். ஓகேங்களா? ஒன்ஸ் டிஜிட்டையும் டென்ஸ் டிஜிட்டையும் விட்டுட்டு மிச்சம் 3த்தையும் மட்டும் எடுக்கணும். இது எதுக்காக அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இந்த 807 இருக்கு. ஓகேங்களா? இங்க 24 இருக்கு, இங்க 8 இருக்கு. இப்போ இந்த 807 24 × 8ஆல டிவைட் பண்ணுங்க. 24 × 8 வந்து என்னது? நூத்தி 92. 192. சரிங்களா? 24 × 8ங்கிறது 192. ஸோ இந்த 807 192ஆல நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரா வராது. ஆனா 4 பாயிண்ட் சம்திங்னு வரும். சரிங்களா? 200 × 4 போட்டாலே வந்து 800 வந்துடும். ஸோ இப்போ 192 × 4 போட்டால் 800 விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த ஹோல் நம்பரை மட்டும்தான் நீங்க எடுத்துக்கிடணும். சரிங்களா? இந்த 4ங்கிற நம்பரை மட்டும் தான் நீங்க எடுத்துக்கிடணும். ஓகே, ஓகேங்களா? ஓகே சார். இப்போ 24 × 8 × 4. இப்போ அந்த கோஷன்ட் 4 மட்டும் எடுத்துக்கிடணும். சரிங்களா? 24 × 8 × 4 அப்படின்னு சொல்லி போடணும். இதோடைய நம்பர் வந்து என்னது? சில விஷயத்தெல்லாம் இப்படிதான் பண்ணணும்னு சொல்றேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இங்க ஒரு பெரிய 5 நம்பர் இருக்கு நம்ம கிட்ட. இதுக்கு கீழே நம்ம ஒரு பெருசா ஒன்று எடுத்துட்டு வரணும். ஸ்கொயர் ரூட்ல நம்ம ஈஸியா பண்ணிடுவோம், சின்னதா இருக்கும். பட் கியூப் ரூட்டுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால இந்த 80,000க்கு ஏற்ற மாதிரி இந்த நம்பரை நம்ம மாடிஃபை பண்ணி கொண்டு வரணும். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் பண்றோம். 24 × 8 × 4ன்னு ஏன் போடுறேன்னா, ஃபர்ஸ்ட் இங்க ஒரு 24 இருக்கு, இங்க 8 இருக்கு. இந்த 80704ல முதல் 3 நம்பர் எடுத்துக்கிட்டேன். அதை நான் இந்த 24 × 8ஆல டிவைட் பண்ணா எனக்கு கோஷன்ட் வந்து 4 வருது. 4க்கு தாண்டாது. ஸோ அதனால இப்போ 24 × 8 × 4 போடுறேன் நான். 24 × 8 × 4 வந்து என்னது? 768 சார். 76 என்னது? 8. 768. 768ன்னு எடுத்துக்கிடணும். இப்போ என்னன்னா இங்க 5 டிஜிட் இருக்கு. சரிங்களா? இங்க 5 டிஜிட் இருக்கு. ஸோ இங்க 768 இருக்குன்னா அந்த லாஸ்ட் 2 டிஜிட்டுக்கு நீங்க 2 0 போட்டுக்கிடணும். சரிங்களா? இதுக்கு அடுத்த ஸ்டெப், இது ஒரு ஸ்டெப் முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன போடணும்னா, இப்போ இந்த 4 தூக்கி நீங்க இங்க போட்டுருங்க. 2 4 4. திருப்பி இங்க 8 எப்படி 3 தடவை போட்டோமோ இந்த 4ஐயும் அதே மாதிரி 3 தடவை போடுறோம். இந்த 4 நம்ம ஏன் இங்க போடுறோம்னா, இந்த 8704 விட இந்த 76800ங்கிற நம்பர் கம்மியா இருக்கு. அதனால இங்க நம்ம 4 நம்ம போடுறோம். ஒருவேளை இந்த 80704 விட இங்க இருக்கிற நம்பர் பெருசா இருந்துச்சுன்னா இந்த 4 எடுக்காம நம்ம அதை விட சின்ன நம்பரா நம்ம எடுக்கணும். சரிங்களா? குழப்பதான் செய்யும். ஆனா நான் இன்னொரு தடவை நான் கண்டிப்பா சொல்றேன். இப்போ இந்த 76800 நான் சொல்லிட்டேன். இங்க 244 44ன்னு போட்டுட்டேன். இப்போ நான் ரெண்டாவது இன்னொரு நம்பர் என்ன பண்ணணும்னா 244 × 4 × 4 பண்ணணும். அதாவது 244 × 16. இதை பண்ணனா என்ன வரும்? 4 6 are 24 2, 4 6 are 24, 26 2, 2 4s are 12 14. அடுத்து 1 4 1 4 1 2, 3904ன்னு வரும். ஸோ 3904. இப்போ இதை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 4 0 17 1 0 1 8 80704 வந்துருச்சு. பாத்தீங்களா? 80704. ஸோ ரிமைண்டர் வந்து எனக்கு 0. அப்ப இங்க நான் 4 போட்டுக்கேன்னா அப்ப இங்கேயும் நீங்க 4 போட்டுக்கிடணும். ஸோ இதோட ஆன்சர் வந்து 84 கியூப். ஓகேங்களா? ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறேன். இப்போ இதே கான்செப்ட் அந்த பெரிய நம்பருக்கும் நம்ம அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? இதை நான் இன்னொரு தடவை சொல்றேன் மறுபடியும். ஓகே, 592 தானே? நல்லா கவனிச்சுக்கோங்க. 592 சரிங்களா? 3 3ஆ எடுக்கணும். 3 டிஜிட் 3 டிஜிட்டா எடுக்கணும். ஸோ 592 கீழே 8 தான் வரும். ஸோ 8 போட்டுக்கிடும். இங்கே 3 8 போடணும்னு நான் சொன்னேன். ஸோ அப்போ 24 இங்கே வந்துடும். பேலன்ஸ் வந்து 0 18 வந்துடும். நம்ம 3 நம்பரையும் கீழே இறக்குவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த 5 நம்பர்ல லாஸ்ட் 2 நம்பரை விட்டுட்டு முதல் 3 நம்பரை மட்டும் எடுக்கணும். ஸோ 807 நான் எடுத்துடுறேன். 807 எடுத்துட்டு டிவைடட் பைல இந்த 24 × 8 பண்றேன். 24 × 8
24 into 8 பண்ணும்போது எனக்கு கோஷன்ட் வந்து 4 வருது. கோஷன் வந்து 4 வருது. அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 24 into 8 into 4. ஸோ 24 into 8 into 4 வந்து என்ன வந்துச்சு நமக்கு 76 இதோ சொன்னீங்களே 768 வந்துச்சு. இங்க நம்ம 5 டிஜிட் எடுத்ததுனால இங்க 2 0 நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிடணும்னு நான் சொன்னேன். இப்போ இந்த 47600ங்கிறது இந்த 80704 விட கம்மிங்கிறதுனால இந்த 4 நம்ம இங்க போட்டுக்கிடலாம். இந்த 4 இங்க நம்ம போட்டுக்கலாம். 3 தடவை 4 போடணும்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ 244 into 4 into 4ன்னு போட்டுக்கிடணும். 244 into 4 into 4 which is equal to என்ன வந்தது 3904. ஸோ இதை ஆட் பண்ணா 8074ன்னு வந்துடும். சரிங்களா? இது ரிமைண்டர் 0 வந்தாதான் இந்த 4 தூக்கி நீங்க இங்கேயே போடணும். ஸோ இது வந்து 84 கியூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்ப கட் பண்ணுனா நேரா அங்க போவோம். அங்க போய் கியூப் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆர் யூ ஃபாலோயிங் மீ? இல்ல தூக்கம் வருதா? இல்ல சார், ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ரைட். இது கொஞ்சம் பெரிய நம்பருங்கிறதுனால 2 தடவை நம்ம பண்ற மாதிரி ஆகும். அதாவது இந்த சம்ல வந்து ஃபர்ஸ்ட் தடவை ஒண்ணு பண்ணணும். அடுத்து இந்த 80704 போட்ட உடனே ரிமைண்டர் 0 வந்துருச்சுல்ல. ஆனா இப்ப நம்ம பண்ண போற சம்ல இந்த இடத்துல 0 வராது, ரிமைண்டர் வரும். மறுபடியும் திருப்பி நம்ம 3வது தடவையும் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் அந்த சம்மை சால்வ் பண்ணிட்டு இந்த சம்முக்கு வந்தேன். இப்ப மறுபடியும் அதே மாதிரி பண்ணலாம். 048. சரிங்களா? 3 நம்பரு, அடுத்து 3 நம்பரு. இப்ப 10க்குள்ள இருக்கிற கியூப் நம்பர் என்னது? 2 கியூப். ஸோ 2 8 போட்டுக்கிடுவோம். ஓகேவா? அப்ப அதே மாதிரி 2 2 2 3 தடவை போட்டுக்கணும். இங்க 2 வந்துருச்சு ரிமைண்டரு. ஓகே, 2 + 2 + 2 6 அப்படியே வந்துருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த 3 நம்பர் நம்ம கீழே இறக்குவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 3 நம்பரை கீழே இறக்கின உடனே நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இந்த இதுல வந்து லாஸ்ட் 1 10 டிஜிட்ஸை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற 29 நீங்க பார்க்கணும். 29 இருக்கு. அதுக்கப்புறம் டிவைடட் பை என்ன பண்ணுவோம், டிவைடட் பை 6 சார். 6 into 2. 6 into 2. ஆமா. 6 into 2 12. சரிங்களா? 12 அப்படின்னா இப்ப நமக்கு கோஷன் வந்து 2 வருமா? ஃபுல் நம்பர் தான் நீங்க எடுத்துக்கிடணும். 29 divided by 24ன்னு வரும். கரெக்டா? இங்க பாருங்க, 807 எடுத்தேன். divided by 24 into 8 போட்டனா 192 வந்துச்சு. கோஷன் 4 வந்துச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க வந்து என்ன வருது, 2 வருது. ஓகே, கோஷன் 2 பாயிண்ட் வரும். நம்ம முழு நம்பரை தான் நம்ம எடுத்துக்கிடணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், 6 into 2 into 2. ஸோ 24 வருமா? ஸோ 2400ன்னு போட்டுக்கிடணும். ஓகே, அதுக்கப்புறம் இங்க அதே மாதிரி ஒரு 2 நம்ம சேர்த்துக்கிடுவோம். இந்த 2 இங்க சேர்த்துக்கிட்டு திருப்பி 2 நான் 3 தடவை போடணும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அப்போ 62 into 2 into 2, 62 into 4. ஸோ 62 4s are 248. ஸோ 8462648. ஸோ இந்த இடத்துல நீங்க 2648ன்னு போட்டுக்கிடணும். இங்க வந்து நீங்க 2 போட்டுக்கிட்டதுனால இங்கேயும் 2 போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ இதோடைய ரிமைண்டர் அகைன் வரும். 11ல் 8 போச்சுன்னா 3, 13ல் 4 போச்சுன்னா 9, 8ல் 6 போச்சுன்னா 2. அடுத்து இது அப்படியே கீழே இருக்குவோம். தென் இந்த 62 + 2 + 2 என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 66. அதாவது இந்த 22 into 3 பண்ணா 66 வரும். ஸோ அதை அப்படியே போட்டாச்சு. இப்போ அகெயின் அதே மாதிரி பண்ணணும். இங்கே முதல் 4 நம்பர் எடுத்துக்கிடணும். 2930. டிவைடட் பை என்ன பண்ணணும்னா 66 into 22 பண்ணணும். 66 into 22. தயவு செஞ்சு யாராவது 66 into 22 என்னன்னு டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். 1452வா?
1452 சார். சரி 1452னா இதுக்குள்ள பாருங்க, இப்போ 66 into 22ங்கிறது வந்து 1452. இதை 2 times பண்ணோம்னா என்ன வரும்? 4 0 9 2904ன்னு வரும். அப்படா 2 தான் வரும் கோஷன்ட் அகைன். ஓகே சரிங்களா? கோஷன்ட் அகைன் 2 தான் வரும். ஸோ அகைன் என்ன பண்ணணும்? 66 into 22 into 2 பண்ணணும். அது என்ன வரும்? (66 into 22 into 2) என்ன வரும்? 2794. 27 29 254 அண்ணா 24 25 25 2904. இங்கேயே தானேப்பா இருக்கு 2904. சரிங்களா? தென் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? 2 0 சேர்த்துக்கிடணும். நான் அதான் சொன்னேன், 2 தடவை இதை பண்ணணும்னு சொன்னேன். 2904 போட்டாச்சு. திருப்பி இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. 662 into 2 into 2 பண்ணுங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே புரியும் பாருங்க. 662 into 4 times பண்ணோம் அப்படின்னா 8 2648. ஸோ 2648 நம்ம ஆட் பண்ணோம்னா 8 4 0 1 3 293048 வந்துட்டு பாருங்க. 293048. ரிமைண்டர் வந்து 0. இங்க என்ன போட்டிருக்கோம்? 2 போட்டிருக்கோமா? அப்ப இங்கேயும் 2 போட்டுருவோம். ஸோ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 222 கியூப். ஓகேங்களா? அப்பா ஓகே சார். நீங்க திருப்பி இதை பாருங்க. சரிங்களா? வீடியோவை பாருங்க, உங்களுக்கு புரியும். லாங் கியூப் ரூட் ஆக்சுவலி இந்த சம்ம ஏன் எல்லாரும் அட்டன் பண்ணல? இதனாலதான் அட்டன் பண்ணல. இது கூட ஓகே, அதாவது நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பாங்க. 6 டிஜிட் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் 8ன்னு கண்டுபிடிச்சிருப்போம். யூனிட் டிஜிட்டை வச்சு இது 84 கியூப்னு கொண்டு வந்திருக்கலாம். ஆனா இது வந்து கண்டிப்பா வந்து 222ன்னு உட்காந்து யாரும் வந்து பெருசா யோசிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஓகேங்களா? லாங் டிவிஷன் கியூப் மெத்தட் இது. ஓகே, 3 3 பிரிக்கணும். அடுத்து அந்த 62 2 2 ஸ்டேஜா இருக்கு. சரிங்களா? 6 into 2 into 2 2400ன்னு எடுத்துக்கணும். திருப்பி 62 into 2 into 2 இதை ஆட் பண்ணும்போது 2648ன்னு வரும். அண்ட் அகைன் ஒரு ரிமைண்டர் வரும். அந்த மாதிரி எடுத்துட்டு போகணும். ஓகே, அகைன் இப்போ நான் இதே ஒரு நிமிஷம் ஆயிருக்குமே சார். ஆமாங்க. இப்போ இந்த நேரத்துல வந்து இப்போ நம்ம கத்துக்கிறோம். சரிங்களா? கத்துக்கிறதுக்காக கொஞ்சம் டைம் ஆகுது கன்ஃபார்மா. ஒருவேளை இப்போ உங்ககிட்ட 5 நிமிஷம் இருக்கு, இந்த சம் வருது, என்ன பண்ணுவீங்க? அப்ப பண்ணிடலாம்ல. அப்ப கண்டிப்பா பண்ணிடலாம். 5 நிமிஷம்லாம் பெரிய டைம் தான். அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா இந்த சம்ம சால்வே பண்ண தெரியல, இதெல்லாம் நான் கியூப் ரூட் எப்ப கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டீங்கன்னா 2 மார்க் போயிடும் இல்லையா? 2 ஒரு மார்க்கோ. பட் எப்படி பண்ணணுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். 8ல முடியுதா? அப்ப 2. இப்போ ஒருவேளை வெறும் கியூப் ரூட் மட்டும் கேட்டாவது ஆப்ஷன்ஸ்ல இருந்து பார்க்கலாம். ஆனா அவங்க அதுவும் இல்லாம அடுத்த ஸ்டெப்புக்கு போறாங்க. இந்த 222ங்கிறது இப்ப சைட் ஆஃப் த கியூப்னு கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் 5 கியூபை இதே மாதிரி கம்பைன் பண்ணி லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க. லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் என்னது? கியூபாய்டு என்னது? அதாவது இப்போ 5 கியூப் இந்த மாதிரி இருக்கு. டோட்டல் இந்த சைடு இந்த மாதிரி ஒன்று இருக்கும். ஓகேங்களா? 4 ஃபேஸ் 1 2 3. அதுக்கப்புறம் இந்த சைடு ஒன்று இருக்கும். ஸோ இப்படி இருக்கு. இப்போ இது ஃபுல்லும் வந்து 222 into 5. இது வந்து 222. ஓகேங்களா? அந்த சைடும் அதே மாதிரி 222 into 5. இது வந்து 222. டாப் ஏரியாலாம் அவங்க கேட்கல, பாட்டம் ஏரியாவும் அவங்க கேட்கல. ஸோ ஜஸ்ட் ஒரு கியூபாய்டோடைய லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்போ என்ன வரும்?
ஆன்சர் என்னன்னு மட்டும் சொல்லுங்க. பேஸ் இன்டு ஹைட் அப்படியே போட்டுடலாம் இல்லையா? இது பேஸ், இது ஹைட்டு. ஹைட்டும் 222. அது கூட இங்க ஒரு ஸ்கொயர் தெரியும், இந்த சைடு ஒரு ஸ்கொயர் தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது ஒன்று பிளஸ் 2 இன்டூ 222 ஸ்கொயர். ஓகே, இது இவ்வளோ இருக்கு உள்ள. ஆன்சர்லாம் பாருங்க 5 லட்சம் 6 லட்சம்னு ஏதோ வந்து பார்ட்னர்ஷிப் கணக்கு கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் எல்லா ஆப்ஷனும் ஓகே. யூனிட் டிஜிட், அட்லீஸ்ட் யூனிட் டிஜிட்டாவது வேற வேற இருக்கு. இது ஒரு ஆறுதலான விஷயம். சரிங்களா? அப்போ யூனிட் டிஜிட் பார்க்கும்போது இங்க என்ன வரும்? 0 தான் வரும். இங்க தானே 0 வருது. இங்க ஒரு நீங்க பிளஸ் ஆட் பண்றீங்கல்ல. ஆமா சார், அந்த 8 வருது. இங்க வந்து 2 ஸ்கொயர் இருக்கு, 4ல முடியும், இன்டூ 2 பண்ணும்போது 8ல முடியும். ஸோ யூனிட் டிஜிட்டை வச்சு இந்த சம்ம போடாம போடலாம். அதுவும் நீங்க வந்து கியூப் ரூட் கண்டிப்பா கண்டுபிடிச்சு தான் ஆகணும். அதுக்கு வேற வழியே கிடையாது. உங்களுக்கு இப்போ விட்டுருங்க. ரொம்ப கவனிச்சோம்னா இது அப்புறமா இந்த வீடியோவை பாருங்க திருப்பி. அப்பவும் புரியலன்னா நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா நான் மறுபடியும் கூட சொல்றேன். சரிங்களா? எப்படி அந்த கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ்ல தான் இது வந்து தெரியும். டு பி ஃப்ராங்க், இன்னைக்கு காலையில தான் நான் இந்த கியூப் ரூட்டை கண்டுபிடிக்கதே நான் பார்த்தேன். எனக்கும் ஃபர்ஸ்ட் புரியல. ஒரு 2-3 தடவை போட்டு பார்த்தேன், அப்புறம் புரிஞ்சிருச்சு. ஓகே, இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் பார்த்துடலாம். சாப்பிட்டீங்களா எல்லாரும்? இல்லையா? பசிக்குதா? நான் 7 மணிக்கே சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க 7 மணிக்கு? தோசை சார். எத்தனை தோசை சாப்பிட்டீங்க? 3 தோசை. போதுமா? போதும். ஆம்லேட்லாம் சாப்பிட்டீங்களா? 2 முட்டை தோசை சார். சரி, ஓகே ஓகே. ரவீந்திரன் சொல்லுங்க. ரவீந்திரன் ஏதோ சொல்ல வரீங்க? ஒன்றும் இல்லைங்க சார், சிரிச்சேன் சார். சிரிச்சிங்களா? கேட்கவே இல்லை. பொறுமையாக சிரிச்சேன் சார். மௌனமான சிரிப்பா இது? சரி, ஓகே, ரைட். ஸோ அடுத்து இன்னும் ஒரு 4 கொஸ்டின் பார்த்துடலாம். இன்சுலேஷன்ல முதல் 10 கொஸ்டின் கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக தான் இருந்தது. அப்புறம் ஈஸியாக இருக்கும்னு நம்புறேன். The area of a rectangle increases by 7 meter square if the length is increased by 6 meter and breadth is decreased by 5 meter. So x y நம்ம வச்சுக்கலாம். x வந்து இல்லை LBனே வச்சுக்கலாம். லென்த் பிரெட்த்னு வச்சுக்கலாம். Area of a rectangle increases by 7 meter square if its length is increased by 6 meter. லென்த்தை வந்து 6 மீட்டர் இன்க்ரீஸ் பண்றீங்க, பிரெட்த்தை வந்து 5 மீட்டர் கம்மி பண்றீங்க. அப்படி பண்ணா ஏரியாவோடைய லென்த் வந்து 7 மீட்டர் வந்து கூடுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி if the length is decreased by 6 meter, breadth is increased by 7 meter, then its area increased by 31 meter square. What is the perimeter of the original rectangle ன்னு கேட்குறாங்க. ரைட், இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. அவ்வளோதான். வேற எனக்கு இதுல ஷார்ட்கட்லாம் தெரியல. இப்போ இந்த எல்பியை மல்டிப்ளை பண்ணா இந்த எல்பி கேன்சல் ஆக போகுது, அதே மாதிரி இங்கேயும் கேன்சல் ஆக போகுது. அப்படியே வந்து பேலன்ஸ் இருக்கிறது 2 ஈக்குவேஷனாக ஃபார்ம் ஆக போகுது. அதை வச்சு நம்ம எல்பியும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ எல்பி ப்ளஸ் ஒரு 6b மைனஸ் 5l மைனஸ் 30 ஈக்குவல் டு எல்பி ப்ளஸ் 7. அடுத்து இதே மாதிரி எல்பி மைனஸ் 6b மைனஸ் ப்ளஸ் 7l மைனஸ் 42 ஈக்குவல் டு எல்பி ப்ளஸ் 31. அவ்வளோதான். எல்பிஎல் சாரி, இந்த எல்பி கேன்சலு, இங்கேயும் கேன்சலு. அதே மாதிரி இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் பிபி கேன்சலு. 2l மைனஸ் 72 ஈக்குவல் டு 38. 2l ஈக்குவல் டு 40, 110. l ஈக்குவல் டு 55. l ஈக்குவல் டு 55 அப்படின்னா பெரிமீட்டர் கேட்குறாங்க இல்லையா? ஓகே, ஏரியா கேட்டாவது 55னா 11ஓட மல்டிபிள் செக் பண்ணலாம். L 55னா இப்போ இதில் கொண்டு எங்கேயாவது சப்ஸ்டிட் பண்ணுவோம். 6b மைனஸ் 5 இன்ட்டு 55 ஈக்குவல் டு 37.
இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறேன். 6b is equal to 37 plus 5 into 55. ஒரு 250, 275, அது கூட ஒரு 37, 285, 295, 395, 312. சாரி. ஸோ b is equal to 52. அப்படின்னா 55 பிளஸ் ஒரு 52, இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். என்ன வரும்? 4ல முடியணுமா? 114. சாரி, 107, 214 வரும் பெரிமீட்டர். ஆப்ஷன் டி. இதே மாதிரி இன்னொரு சம் இருக்கு, அதை நீங்க பண்ணுங்க. அது எங்க? இந்த சம் தான். சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். பண்ணிட்டீங்களா? என்னாச்சு? டைம் ஆகுதா? L plus 574, sir. ஓகே. இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் தெரியுமா உங்களுக்கு? இல்ல சார், தெரியாது சார். எனக்கும் தெரியாது. ஷார்ட்கட்னாலே எனக்கு பிடிக்காது. இப்போதைக்கு அது தேவைதான். -40 plus 8L. LB அடிச்சிடலாம்.
41. ஓகே, இவ்வளவு பெருசா வருது. ஓகேங்களா? L = 116. B எவ்வளவு வந்துச்சு? மேடம் ஷாலினி மேடம் பண்ணீங்களே நீங்க? சார் 171 சார். ஓகே ஓகே சரி, ரைட். மாடல் ஒன்று தானே பண்ணியாச்சு. அடுத்து a triangle with sides 56, 42 and 70 is rotated about the side 56 cm to form a cone. So எதால ரொட்டேட் ஆகுதோ அதை நம்ம இப்படி போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் 56, 42, 70. சரிங்களா? இப்போ இந்த 56 வச்சு ரொட்டேட் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இதை வச்சு இப்படியே ரொட்டேட் பண்ணி இது ஒரு கோணா மாத்திடுறாங்க. 56ங்கிறது ஆக்சிஸ் மாதிரி இருக்கும், அச்சு மாதிரி. 56 தான் அப்படியே நடுவுல இருக்கும். சரிங்களா? இப்படித்தான் ஒரு கோணம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, கோனோட ஹைட் வந்து 56, கோனோட ரேடியஸ் வந்து 42. அவ்வளவுதான். அவங்க கேட்கறது total surface area of the cone formed. Total surface area of the cone என்னது? Pi r of L plus R. Pi r of L plus R. Lங்கிறது slant height. சொல்லுங்க. சொல்ல வந்தீங்களே. Slant height வந்து இந்த இருக்கு 70. சரிங்களா? R வந்து 42. அப்ப இந்த மாதிரி கொடுத்தாலே பாருங்க. ஆனா total surface area கேட்கணும். ஓகே, பையில தான் இருக்கு எல்லாமே அப்படியே. ஸோ 42 இன்டூ 70 பிளஸ் ஒரு 42 எவ்வளவு? 112. 2 2 சார் 4. 4ல முடிகிற ஒரு நம்பரு ஒன்னே ஒன்று தான் இருக்கு, 4704 பை. சரிங்களா? வேற எதையும் பார்க்க தேவையில்ல, அவ்வளோதான். ஓகே என்ன இதே மாதிரி இன்னொரு சம் இருக்கு, அது நீங்க தான் பண்ணணும். பண்ணுங்க இந்த செம்ம. ஆனா இதுல கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேக்குறாங்க. So 3375 sir. 3375. ஓகே, பைஆர்எல் கண்டுபிடிக்கணுமா? அவ்வளவுதான். எதுல இருந்து ரொட்டேட் பண்றாங்களோ அதை தவிர மிச்சம் ரெண்டும் தான் நம்ம எடுக்கணும் இல்லையா? ஸோ பை இன்டூ 45 இன்டூ 75. 45ங்கிறது 9ஓட மல்டிபிள். 9ஓட மல்டிபிள் செக் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. இதை கூட்டினா 10 18, இது 9ஓட மல்டிபிள். இதை கூட்டினா 9, இதுவும் கிடையாது. இது 9ஓட மல்டிபிள். ஆனா 5 5 சார் 25, 5ல தான் முடியணும். அதனால இதுவும் கிடையாது, இது ஒன்று தான். ஓகே ரைட். இன்னும் 2 சம்ல முடிச்சிடலாம். இது ஒரு பயங்கரமான ஒரு கொஸ்டினா இருந்தது. If a hemisphere of radius 3 cm is fitted inside a cuboid and then water is filled inside the cuboid, the amount of water present in the cuboid. So ஒரு cuboid இருக்கு. அதுல ஒரு ஹெமிஸ்பியரை தூக்கி உள்ள வச்சிடுறாங்க. சரிங்களா? ஹெமிஸ்பியர்னா இப்ப இதுல ஒரு சர்க்கிள் இருக்கிற மாதிரிதான், இந்த மாதிரி ஒண்ணு உள்ள வச்சிடுறாங்க. இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி தான் இருக்கும். ஓகே, இமேஜின் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு.
இது ஒரு ஹெமிஸ்பியருக்குள்ள, சாரி, ஒரு கியூபாய்டுக்குள்ள ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கு. ஏதோ பில்லி சூனியம் வச்ச மாதிரி இருக்குல்ல. ஓகே, இதுக்குள்ள ஒரு இப்படி இருக்கு. ஓகே, இதுல ஒரு சொல்லாத ஒரு விஷயம் இதுல இருக்கு. என்னன்னா, இந்த ஹெமிஸ்பியர் வந்து ஒரு சாலிட் ஹெமிஸ்பியர். சரிங்களா? இப்போ இவங்க தண்ணியை ஊத்துறாங்க, அந்த தண்ணி வந்து இந்த கேப்ல தான் போய் ஃபில் ஆகுது. ஓகேங்களா? இந்த ஹெமிஸ்பியருக்கும் இந்த கியூபாய்டுக்கும் ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கு தெரியுமா? இங்கே தான் போய் தண்ணியெல்லாம் ஃபில் ஆகுது. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் கியூபாய்டு வால்யூம்ல இருந்து ஹெமிஸ்பியர் வால்யூமை மைனஸ் பண்ணிட்டோம்னா அதுதான் ஆன்சரு. அமௌண்ட் ஆஃப் வாட்டர் பிரசன்ட் இந்த கியூபாய்டுனா கியூபாய்டோட வால்யூம் மைனஸ் ஹெமிஸ்பியரோட வால்யூம். சரிங்களா? இதுதான் ஆன்சரு. அதனால தான் சொல்றேன் இந்த ஹெமிஸ்பியர் வந்து ஒரு சாலிட் ஹெமிஸ்பியர் அப்படின்ட்டு. ஃபிட்டட் இன்சைட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு வார்த்தையை வச்சு நம்ம இது ஒரு சாலிட் ஹெமிஸ்பியர்னு தான் அசியூம் பண்ணி ஆகணும். இல்லைனா இந்த சம்மை சால்வ் பண்றதுக்கு ஒரு வழியே கிடையாது. ஏன்னா இந்த ஹெமிஸ்பியருக்குள்ள நீங்க தண்ணியை ஊத்துனீங்கன்னா ஹெமிஸ்பியருக்குள்ளேயும் தண்ணி இருக்கும், வெளியிலையும் தண்ணி இருக்கும். அப்போ அந்த கியூபாய்டோட வால்யூம் தான் வந்து அந்த வாட்டரோட வால்யூம்னே அர்த்தமாயிரும். ஸோ கொஞ்சம் லைட்டா யோசிச்சு பார்க்கும்போது இந்த கியூபாய்ட்ல இருந்து இந்த ஹெமிஸ்பியர் வால்யூமை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான வால்யூம் கிடைச்சிரும். சரிங்களா? இப்போ கியூபாய்டோடைய சைடு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஹெமிஸ்பியர் வந்து ஃபிட்டா இருக்கிறதுனால ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் வந்து 3. ஓகேங்களா? ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் வந்து 3 அப்படிங்கும்போது இந்த பிரெட்த் வந்து என்னவா இருக்கும்? 6ஆ இருக்கும். இந்த ஹைட் வந்து 3ஆ இருக்கும். லென்த்தும் வந்து 6ஆ இருக்கும். சரிங்களா? லென்த் இது ஃபுல்லுமே லென்த்து, இதுவும் 6 தான் இருக்கும். ஹைட் மட்டும் 3ஆ இருக்கும். பிகாஸ் ரேடியஸ் இல்லை, இது வந்து ஹெமிஸ்பியர்ல. இது வரைக்கும் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? நோ சார். பிரெட் 6, ஹைட் 3, லென்த்தும் 6. சரிங்களா? இப்போ கியூபாய்டோட வால்யூம் என்னது? 6 × 3 × 6 மைனஸ் ஹெமிஸ்பியரோட வால்யூம் 2/3 π × 3 கியூப், 2/3 πr கியூப் இல்லையா? டேக் π = 3.14ன்னு சொல்றாங்க. 3.14 × 27 இதை அடிச்சோம் அப்படின்னா 9 டைம்ஸ் வரும். இது ஏதாவது காமனா எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். 9 காமனா வெளில எடுக்கலாம். அப்போனா இது 3 × 2ன்னு போட்டுக்கிட்டு 12 மைனஸ் 2 × 3.14 வரும் 6.28. ஸோ 12ல இருந்து 6.28 போச்சுன்னா இப்படி 9ஓட மல்டிபிள் தான் ஆன்சரு. பாயிண்ட்ல இருந்தா கூட 9ஓட மல்டிபிள் செக் பண்ணி பாருங்க, கரெக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? 57, 64, 10, 17 கிடையாது. இது 49, 81 கிடையாது. 51, 48, 9, 9, 18 இது வந்து கிடையாது. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான். சரிங்களா? 9ஓட மல்டிபிள் இதை செக் பண்ணி பார்த்தாலும் என்ன வரப்போகுது? 5.72ன்னு வரப்போகுதா? இன்டூ 9, 8ல முடிகிற ஒரு இன்னொரு நம்பர் கரெக்டாக தான் வருது. ஸோ 572 9ஆல பண்ணீங்கன்னா 18, 63, 64, 5 9s are 45, 51, 51.48. யாருக்காச்சும் டவுட் இருக்கா? கியூபாய்ட்ல இருந்து ஹெமிஸ்பியரை மைனஸ் பண்ணுனா அந்த வாட்டரோட வால்யூம். இது கிளியர் தானே? நான் ஃபாஸ்டா போறேனா? பாஸ்கர், காயத்ரி, கதிரவன், கவி. கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தான் சார் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகேமா, இது என்டிபிசிங்கிறதுனால நீங்க அந்த லாங்குவேஜ் சேஞ்ச் ஆப்ஷனை பார்த்துருங்க. சரிங்களா? இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கஷ்டமா தான் இருக்கு. அப்படி இருந்தாலுமே நீங்க வந்து அந்த டிரான்ஸ்லேட் தமிழ்ல இந்த கொஸ்டினை பார்க்கறத பாருங்க. கண்டிப்பா அப்படி பார்க்கும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அட்வான்டேஜ் தான். கொஸ்டின் புரியலன்னா தமிழ்ல பார்த்துருங்க, ரெண்டையும் கம்பைன் பண்ணி பாருங்க.
நான் ஒரு தடவை என்டிபிசி அட்டன் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் வந்து ரீசனிங்க்கெலாம் வந்து தமிழில் பார்த்தேன்னா அப்போ எனக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு அந்த பிளட் ரிலேஷன்லாம். பிளட் ரிலேஷனில் தமிழில் பார்க்கும்போது ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு அது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி. ஓகே, லாஸ்ட் ஒரு சம்மில் முடிச்சிடலாம். இன் a circle of radius 10.5 cm, the angle of a sector is 2 pi by 3. The perimeter of the sector என்னன்னு கேட்குறாங்க. ஸோ செக்டார்னா என்னது? இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இது தீட்டாவாக இருக்கும், இது ரேடியஸாக இருக்கும். இந்த லென்த் வந்து சர்க்கம்ஃபரன்ஸில் இந்த தீட்டாவை பேஸ் பண்ணி இருக்கும், அதாவது லென்த் ஆஃப் த செக்டார். ஓகே, இங்கே வந்து ஆங்கிள் ஆஃப் த செக்டார் கொடுத்துருக்காங்க 2 pi by 3ன்னு. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிடணும், இது வந்து ஆங்கிளாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நமக்கு இந்த லென்த் ஆஃப் த செக்டார் இது வந்து என்னது? தீட்டா பை 360 இன்டூ 2 pi r. ஓகேவா? தீட்டா பை 360 இன்டூ 2 pi r இந்த லென்த்து சர்க்கம்ஃபரன்ஸ். ஃபுல் சர்க்கிளாக இருந்தால் சர்க்கம்ஃபரன்ஸு, செக்டாராக இருக்கிறதுனால லென்த் ஆஃப் த செக்டார் அந்த இது மட்டும். இப்போ இந்த தீட்டாக்கு தான் அவங்க 2 pi by 3ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எனக்கு வந்து 360 டிகிரியில் இருக்கு. சரிங்களா? ஒன்று இங்கேயும் பையில் இருக்கணும். 360னா 2 pi. ஒன்று இது 2 பையாக இருக்கணும், இல்லைனா இந்த 2 pi by 3 டிகிரியாக மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? 2 × 180 by 3. சரிங்களா? இதை அடித்தோம் அப்படின்னா 120 டிகிரின்னு வந்துடும். ஒன்று அந்த பையை வந்து டிகிரியாக மாற்றணும், இல்லைனா இந்த 360 2 piன்னு மாற்றிக்கிடணும். ஓகே, என்ன சொல்கிறாங்க? பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் கேட்குறாங்க. பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார்னா இந்த லென்த் ஆஃப் த செக்டார் ப்ளஸ் 2r. ஸோ இதுதான் கேட்குறாங்க இல்லையா? தீட்டாவுக்கு பதிலாக நமக்கு 120 டிகிரின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இன்டூ 2 pi r ப்ளஸ் 2r. ஸோ இது வரும் 1/3. ஸோ டிவைடட் பை 3ன்னு இருக்கும். 2r காமனாக எடுத்தோம்னா pi by 3 ப்ளஸ் ஒரு 1. பைக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 22/7 எடுக்க சொல்லிட்டாங்க. 2rங்கும் போது 2 × r லென்த் வந்து 10.5. ஸோ 21/2. இங்கே வந்து 22/7 வந்திருக்கும், 21 வந்திருக்கும் இல்லையா? ப்ளஸ் 1. ஸோ 2 × 21/2 இன்டூ 43/21. ஸோ 21 கேன்சல், 2 கேன்சல், பேலன்ஸ் 43 தான் இருக்கும். 43 இருக்க ஆன்சரு ஆப்ஷன் பி. ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட் சார். ஓகே, ரைட். ஸோ இதோட முடிஞ்சிச்சு. மென்சுரேஷனில் ஒரு 10 கொஷின் பார்த்துருக்கோம். ஜாமெட்ரியில் கொஞ்சம் ஈஸியான கொஷின் பார்த்துருக்கோம். மென்சுரேஷனில் இதுக்கு அடுத்து இருக்கிற கொஷின்ஸை நான் அடுத்த லைவில் நான் சொல்கிறேன். அடுத்த லைவ் எப்போங்கிறத நான் நாளைக்கு சொல்கிறேன். மேபி நாளைக்கு ஈவினிங் இருக்கலாம். இருந்துச்சுன்னா நான் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? எல்லாருக்கும் ஓகேவா? சம்திங் ஏதாவது லேர்ன் பண்ண மாதிரி இருந்துச்சா இந்த லைவ்ல? அந்த கியூபிக் வேல்யூ மட்டும் மறுபடியும் பார்க்கணும் சார். ஓகே, நீங்கள் இந்த ரெக்கார்டிங்ஸை பாருங்க. சரிங்களா? நான் நாளைக்கு கிளாஸ்ல இல்லைன்னா அடுத்த லைவ் கிளாஸ்ல மறுபடியும் நான் இதை நான் சொல்றேன். கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு, இதே மாதிரி கொஸ்டின் அவங்க பின்னாடி கேட்டிருப்பாங்க. ஓகே சார், சோ கியூபுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு, அது சொல்லவா சார்? என்னங்க? கியூபுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு சார், அது சொல்லுங்க சொல்லுங்க சார். இப்போ இந்த 84 அந்த 59 இந்த சம்முக்கு சொல்றீங்களா அந்த சம்முக்கு சொல்றீங்களா? அந்த சம்முக்கு சொல்றேன் சார். எனக்கு இந்த சம்முக்கு தான் வேணும். இந்த சம்முக்கு வேணும்னா கொஞ்சம் இது யோசிக்கணும் சார். லாஸ்ட் டிஜிட் 8ன்றதுனால 2 சார் லாஸ்ட். அந்த 04 அந்த லாஸ்ட் 2 டிஜிட் வந்து கேன்சல் பண்ணிரணும் சார். சரி, இப்போ 10,941 நியரஸ்டா கியூப் நம்பர் பார்த்தோம்னா நம்ம போட்டுடலாம் சார். ஓகே, 10,094 அதுக்குள்ள இருக்கிற கியூபை நம்ம பார்க்கணுங்கிறீங்க. இப்போ 20 எடுத்தோம்னா 8,000 வருமா சார்? சரிங்க, ஓகே. இப்போ ஓகே, ஐ காட் இட். நல்ல ஐடியா தாங்க, அது சூப்பர் தான். 10,941க்கு முன்னாடி இருக்கிற கியூபை நம்ம பார்க்கணும். இதை நான் முன்னாடியே யோசிச்சேன் சார், சொல்லலாம் நினைச்சேன், வேணாம் விட்டேன். நீங்க தோசை சாப்பிட்டீங்களா, அதான் சொல்லல நீங்க. சரி, ஓகேங்க, நைஸ். நான் கஷ்டப்பட்டு ஒரு லாங் டிவிஷன் மெத்தட்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன். நீங்க வந்து இதுல எப்படி லைட் எரியும் அப்படிங்கிற மாதிரி இப்படியும் பண்ணலாம்னு சொல்லிட்டீங்க. பட் ஒரு நல்ல லேர்னிங் தான் இது. சரிங்களா?
ஒரு கஷ்டமான விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த சின்ன விஷயம் நமக்கு நல்லா குவாலிட்டியா தெரியும். ஸோ 048 அது வந்து 2ல முடியும். அதுக்கு முன்னாடி 10,900 இருக்கு. 10,900க்கு உள்ள இருக்கிற ஒரு கியூப் பார்க்கணும். ஸோ 22 இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதனால இப்ப என்ன பண்ணலாம்னா ஒரு 50 கியூப் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மனப்பாடமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பனா இதை விட பெரிய நம்பர்லாம் அவங்க கேட்க போறது இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 25 கியூப் ஆச்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 25 கியூப்னா 15625 நினைக்கிறேன் இல்லையா? 25 கியூப். அதுக்கு கீழே அப்படியே 24, 23, 22ன்னு வந்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி பெஸ்ட் அதுதான். சரிங்களா? பட் இருந்தாலும் லாங் டிவிஷனை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னைக்காச்சும் இந்த வடிவேலுக்கு அந்த பாக்ஸ் வந்து உதவுற மாதிரி அந்த லாங் டிவிஷன் எப்போவாது உதவும். ஓகேவா? சரி, ஓகே, போய் சாப்பிடுங்க. நாளைக்கு லைவில் சந்திப்போம். சரிங்களா? இதுக்கு வந்து ஈஸி. 704 4ல முடிய போது, 592 வந்து 8 கியூப்ல வரப்போகுது. ஸோ டெஃபினட்டா 84 கியூப். ஓகே, சரிங்க, பார்க்கலாம். தேங்க்யூ, குட் நைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.